சுவாமி யதீஸ்வரானந்தரின் தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும் என்ற நூலிலிருந்து பண்டைய இந்தியாவில் இறைவனை பற்றிய கருத்தில் மாற்றம். இந்துக்களின் சாஸ்திரங்களை படிக்கும்போது பரம்பொருளை பற்றிய பலவித கருத்துக்களை நாம் காண்கிறோம். தெய்வீக வடிவங்களும் கல்யாண குணங்களையும் அவர் கொண்டிருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். அவர்கள் பரம்பொருளுடன் தனிப்பட்ட ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகின்றனர். எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற ஞானம், மற்ற பல சிறந்த குணங்களை கொண்டவர் பரம்பொருள் என்று வேறு சிலர் கருதுகின்றனர். உருவமற்றவராக இருந்தாலும் அவரே பல வடிவங்களை எடுக்கிறார் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். உருவ கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் அருவத்திற்கே அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். உருவம் அருவத்தின் வெளிப்பாடு. ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்ப நிலைகளில் பக்தர்கள் பலராலும் மனித வடிவையும் உணர்ச்சிகளையும் இறைவனுடன் தொடர்புபடுத்தாமலும் தங்களுக்கு வெளியில் இறைவன் இருப்பதாக எண்ணாமலும் இருக்க முடியாது. இத்தனை காலம் தனக்கு வெளியே உள்ள பொருளாக எண்ணி பூஜைகள் செய்து வந்த அந்த இறைவனின் தரிசனத்தை உண்மையான பக்தியால் ஏற்பட்ட மன தூய்மையின் காரணமாக ஒரு பக்தன் தனக்குள்ளேயே பெறுவதை நாம் காண்கிறோம். அப்போது அவன் இறைவனை எல்லாவற்றிற்குள்ளும் உறையும் அந்தர்யாமியாக, காதுக்கு காதாகவும் மனதிற்கு மனதாகவும் பிராணனுக்கு பிராணனாகவும் இருப்பதை உணர்கிறான். பிறகு ஒன்றேயான அந்த இறைவனே நெருப்பிலும் தண்ணீரிலும் செடிகளிலும் மரங்களிலும் இருப்பதையும் பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி நிற்பதையும், அவரே பெண்ணாகவும் ஆணாகவும் இளைஞனாகவும் யுவதியாகவும் கைத்தடியை ஊன்றி செல்லும் முதியவராகவும் பல வடிவங்களில் தோன்றுகிறார் என்பதையும் அவன் காண்கிறான். அவனை பொறுத்தவரையில் எல்லா உயிர்களிலும் பொருட்களிலும் வியாபித்திருக்கும் சத்து வடிவமானவர் இறைவன். அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் என்பது மட்டுமல்ல, அவர் எல்லா உயிரினங்களிலும் உள்ளுறையும் உண்மையான ஆன்மா, பிரபஞ்சத்தின் பிராணன். இன்னும் சற்று முன்னேறிய ரிஷிகள் அவரை வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட, பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட பிரம்மமாக உணர்கின்றனர். அவர் அறிய முடியாதவர், இப்படிப்பட்டவர் என்று கூற முடியாதவர், மனதிற்கு அப்பாற்பட்டவர், வரையறைக்கு அப்பாற்பட்டவர், ஒன்றையான சைத்தன்ய வடிவான ஆன்மா அவர். சாந்தமய உரு கொண்டவர், ஆனந்த வடிவானவர், இரண்டற்றவர் என்றும் உணர்கின்றனர். இடி இடிப்பவரும் மழையை கொடுப்பவருமான இந்திரனையும், சூரியனின் அதிஷ்டான தேவதையான மித்திரனையும், ஆகாய மண்டலத்தில் வசிப்பவரும் பிராயச்சித்தம் செய்பவர்களை பாவத்திலிருந்து விடுவிப்பவருமான வருணனையும், தந்தை, சகோதரன், உறவினன், நண்பன் என்றெல்லாம் சில நேரங்களில் கூறப்படும் அக்னி தேவனையும் வேதகால ரிஷிகள் வழிபட்டனர். இந்த உலகில் வாழ்க்கையையும் பிராணனையும் தூண்டும் சூரிய தேவதையான சவித்ரு தேவதையை பக்தர்கள் தங்களது புத்தியை நல்வழிப்படுத்த வேண்டி வழிபடுகின்றனர். ஆன்மீக சரித்திரத்தின் ஆரம்ப நிலைகளிலும் வேதகால ரிஷிகள் எல்லா இயற்கை தத்துவங்களின் பின்னும் பரமாத்மா விளங்குவதை கண்டறிந்தனர் என்பது ஆழ்ந்த உண்மை. அனைத்து தேவதைகளும் எல்லையற்ற ஆற்றல் மற்றும் ஞானம் கொண்டவர்களாகவும் எங்கும் நிறைந்திருப்பவர்களாகவும் எண்ணி பூஜையில் வழிபடப்பட்டுள்ளனர். அதன் மூலம் மேற்போக்காக தோன்றும் பல கடவுள் கொள்கையின் பின்னால் ஆழமான ஒரு கடவுள் கொள்கை இருந்தது என்பது தெளிவாகிறது. பின்வரும் மந்திரம் அதை தெளிவாக விளக்குகிறது. இருப்பது ஒன்றே. அதை முனிவர்கள் அக்னி, யமன், மாதரிஷ்வா என்று பல பெயர்களில் அழைக்கின்றனர். ரிக்வேத காலத்திற்கு பிறகு இந்து மதத்தில் குறிப்பாக வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளுடன் தொடர்புடைய சின்னங்கள் மற்றும் பெயர்களில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. ஒரு காலத்தில் குறைந்த முக்கியத்துவம் பெற்றிருந்த பெயர்கள் பிற்காலத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்றன. அத்துடன் புதிய பெயர்களும் தெய்வங்களின் வரிசையில் சேர்க்கப்பட்டன. சிவன், விஷ்ணு, தேவி ஆகியோரின் வழிபாடுகளும் ராமர், கிருஷ்ணர் முதலிய அவதாரங்களின் வழிபாடுகளும் பிற்காலத்தில் மிகவும் பிரசித்தி அடைந்தன. அத்தகைய ஆழ்ந்த மாற்றங்களின் நடுவிலும் பரமேஸ்வரனை பற்றி இந்து பக்தன் கொண்டிருந்த கருத்துக்கள், அவனது உயர்ந்த ஆன்மீக லட்சியங்கள் மற்றும் தேடல்கள், இறைவனின் அருள் மற்றும் வழிகாட்டுதலை பெறுவதில் அவன் கொண்டிருந்த விருப்பம், இறைவனை அடைய வேண்டும் என்னும் அவனது ஏக்கம், இவை அனைத்தும் மாறாமல் இருந்தன. காலம் செல்ல செல்ல
அருவமான பரம்பொருளே அனைத்து உருவக் கடவுள்களுக்கும் பின்னணியாக விளங்குகிறது என்பதும், பல்வேறு சின்னங்கள் மூலம் வழிபடப்படும் எல்லா கடவுள்களுக்கும் அதுவே ஆதாரமாக இருக்கிறது என்பதும் இன்னும் தெளிவாக உணரப்பட்டன. அத்வைத வேதாந்தத்தின்படி ஆரம்ப நிலைகளில் ஒருவன் எந்த சின்னத்தையும் அல்லது உருவத்தையும் மனதில் கொண்டு வழிபட்டாலும் உருவமற்றதும் இரண்டற்றதுமான பரம்பொருளை அனுபவத்தில் உணர்வதே ஆன்மீக வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கம். அந்த உயர்ந்த நிலையில் வழிபடப்படுபவர் எல்லையற்ற பரம்பொருளில் ஐக்கியமடைந்து அத்துடன் ஒன்றிவிடுகிறார். அந்த அறுதி உயர் அனுபவத்தில் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடுகளும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள வேறுபாடுகளும் மறைந்து விடுகின்றன. இரண்டற்ற ஒன்றேயான பரம்பொருள் மட்டுமே இருக்கிறது. அத்தகைய அனுபவத்தை அடிப்படையாக கொண்ட அத்வைத தியானங்கள் பல இந்து மதத்தில் வழக்கத்தில் உள்ளன. அவை அனாத்மாவை நிராகரித்து ஆன்மாவை ஆழமாக நிரூபிக்கின்றன. ஆச்சாரியர் ஸ்ரீ சங்கரர் தனது நிர்வாண ஷட்கத்தில் கூறுகிறார்: நான் மனமும் புத்தியும் அன்று, சித்தமும் அன்று, அகங்காரமும் அன்று, ஒலி, ருசி, மனம், வடிவம் இவற்றை உணரும் இந்திரியங்களும் அன்று. நான் ஆகாயமும் பூமியும் அன்று, நெருப்பும் அன்று, வாயுவும் அன்று. நான் ஞான வடிவானவன், ஆனந்த வடிவானவன். எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஆன்மா நான். எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஆன்மா நான். நான் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவன், மாற்றமற்றவன், வடிவற்றவன், எல்லாவற்றையும் ஊடுருவி நிற்பவன், எங்கும் நிறைந்திருப்பவன், புலன்களுக்கு அப்பாற்பட்டவன், பந்தங்கள் அற்றவன் என்பதால் மோட்சமும் அற்றவன், புலன்களால் அறியப்படாதவன், எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஆன்மா நான். எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஆன்மா நான். பரம்பொருளை பற்றிய தங்களது தியானத்தில் தீரர்களான உபனிஷத ரிஷிகள் பிரம்மத்தை அடைய பின்பற்றிய தியான முறைகளை ஒட்டியே இந்த தியான முறையும் உள்ளது. அவர்களது தியான முறை பின்வருமாறு: அந்த பரமாத்மா தூலமும் அன்று, சூட்சுமமும் அன்று. அவர் குட்டையும் அன்று, நீளமும் அன்று. அவர் கண்களற்றவர், அவர் காதுகளற்றவர், பேசும் வாயும் மனமும் அற்றவர், அவர் உள்ளும் வெளியும் அற்றவர். அந்த பரமாத்மா என்றும் மாறாதவர், அவர் பார்க்கப்படாதவர், ஆனால் எல்லாவற்றிற்கும் சாட்சியாக விளங்குபவர், சிந்தனை செய்யப்படாதவர், ஆனால் அவரே சிந்திப்பவர், அறியப்படாதவர், ஆனால் அவரே அறிபவர், உருவமற்றதும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதும் இரண்டற்ற ஒன்றாகவும் விளங்கும் பரம்பொருளை பற்றிய இத்தகைய உயர்ந்த கருத்துக்களுடன் எல்லோருக்குள்ளும் அந்தர்யாமியாகவும் நிர்குணமாகவும் உருவமற்றதாகவும் அந்த இறை தத்துவம் உள்ளது என்ற கருத்தும் புராதன இந்தியாவில் வளர்ந்து வந்தது. எல்லைக்கு உட்பட்ட வடிவங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் அது எல்லையற்றதாகவும் வடிவமற்றதாகவுமே விளங்குகிறது. அதுவே பிற்காலத்தில் விசிஷ்டாத்வைதம் என்று அழைக்கப்பட்டது. உருவ வழிபாட்டில் ஈடுபாடில்லாத ஆன்மீக சாதகர்கள் பலரும் அத்தகைய இறை தத்துவத்தை வழிபட விரும்பினர். படைப்பில் எங்கும் இறைவனே ஊடுருவி நிற்பதை பற்றிய உபாசனை மந்திரங்கள் உபனிஷதத்தில் உள்ளன. அந்த மந்திரங்கள் பின்வருமாறு: பரமாத்மா கீழேயும் உள்ளார், மேலேயும் உள்ளார். அவரே பின்னாலும் முன்னாலும் உள்ளார். அவரே தெற்கிலும் வடக்கிலும் உள்ளார். அவரே எங்கும் எதிலும் உள்ளார். பரமாத்மா அணுவிற்கு அணுவாகவும் பெரியவற்றை விட பெரியதாகவும் உள்ளார். அவரே எல்லா உயிரினங்களின் இதய குகைகளிலும் உறைந்துள்ளார். பூமியிலும் தண்ணீரிலும் நெருப்பிலும் காற்றிலும் ஆகாயத்திலும் சூரியனிலும் நட்சத்திரங்களிலும் சந்திரனிலும் பரமாத்மா உறைந்து அவற்றை வியாபித்துள்ளார். அவரே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். அவரே உள்ளிருந்து இயக்கும் அந்தர்யாமி. அவரே உபாசனைகளை செய்யும் பக்தனின் அழிவற்ற ஆன்மா. தனக்கும் அந்த இறைவனுக்கும் இடையே வேறுபாட்டை பக்தன் வைத்துக் கொள்கிறான். அவன் தன்னை ஜீவாத்மாவாகவும் இறைவனை எல்லா ஆன்மாவிற்கும் ஆன்மாவான பரமாத்மாவாகவும் எண்ணுகிறான். இறைவனின் உருவ மற்றும் அருவ அம்சங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறியுள்ளார்: அருவத்தின் மீது மனதை வைத்தவர்களுக்கு சிரமம் அதிகம். ஏனெனில் உடல் தரித்த மானிடர்களுக்கு அருவ நெறி மிகவும் கடினம். எனவேதான் உருவமற்ற பரம்பொருளின் வழிபாடு மற்றும் அதன் மீது தியானம் முதலியவற்றை உருவ அம்சங்கள் மற்றும் சின்னங்கள் மூலம் செய்தல்
என்பது இந்து மதத்தின் பெரும்பாலான சாதனை முறைகளில் புகழ்பெற்று விளங்குகிறது. ஆன்மீக சாதகன் அந்த பரம்பொருளை தெய்வீக குணங்கள் பொருந்திய உருவமாகவும் தனது பிரார்த்தனைகளுக்கும் பூஜைகளுக்கும் செவி சாய்ப்பவராகவும் நிறைநிலையையும் ஆனந்தத்தையும் அடைவதற்கு அருள் புரிபவராகவும் கருதுகிறான். பரம்பொருளை பற்றிய அத்தகைய கண்ணோட்டத்தை பின்வரும் உபனிஷத மந்திரங்களில் காணலாம். முக்தியை விரும்பி ஒளி பொருந்திய இறைவனிடம் சரண் புகுகிறேன். அவரது ஒளியே ஆன்ம ஞானத்தை கொடுக்கிறது. அவரே முதலில் ஹிரண்ய கற்பரை தோற்றுவித்து அவருக்கு பிரம்மஞானத்தை வழங்கினார். அவர் பகுதிகளற்றவர், செயல்களற்றவர், சாந்தமே உருவானவர், குறைகளற்றவர், புனிதமானவர். அவரே மரணமற்ற நிலைக்கு அழைத்து செல்லும் சிறந்த பாலம் போன்றவர். எரிபொருளை எரித்து கொழுந்துவிட்டு எரியும் அக்னி போன்று அவர் தானே பிரகாச வடிவானவர். உருவக்கடவுள் விஷயத்திலும் மனித வடிவம் கொண்ட உருவம், மனித வடிவமற்ற உருவம் என்னும் வேறுபாடு உள்ளது. இஸ்லாமிய மதத்தில் இறைவன் உருவம் உள்ளவர், ஆனால் அவருக்கு மனித உருவம் கிடையாது. மனித உணர்வுகள் மற்றும் எண்ணங்களை கொண்டிருந்தாலும் மனித வடிவமற்ற ஓர் உருவம் என்று இஸ்லாமியர்கள் மற்றும் யூதர்களின் கடவுளை பற்றி ஒரு பிரபல எழுத்தாளர் கூறியுள்ளார். இந்து மதத்தில் மனித வடிவம் கொண்ட உருவ கடவுள்கள் மற்றும் மனித வடிவமற்ற உருவ கடவுள்களின் வழிபாடும் உள்ளன. பொதுவாக இந்து மதத்தில் பல கடவுள்களை வழிபடுகின்றனர். அதற்காக இந்து மதம் பல கடவுள் கொள்கையை கொண்டது என்று பொருள் அல்ல. கடவுள் கொள்கையை பொறுத்தவரை இந்து மதமும் மற்ற மதங்களைப் போன்றே ஒரே கடவுள் கொள்கையை கொண்டுள்ளது. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற மதங்கள் அனைத்திலும் ஒரே ஒரு கடவுளே பரம்பொருளின் நிலைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளனர். உதாரணமாக யூதர்களின் யெகோவா. ஆனால் இந்து மதத்தில் எல்லா கடவுள்களும் அவர்களை வழிபடுபவர்களால் பரம்பொருளின் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளனர். மகாவிஷ்ணுவை வழிபடும் வைஷ்ணவர்கள் ஸ்ரீமன் நாராயணரையே அந்த பரம்பொருளாகவும் மற்ற அனைத்து தேவர்களும் அவருக்கு கீழ்நிலையில் இருப்பவர்கள் என்றும் எண்ணுகின்றனர். சிவனை வழிபடும் சைவர்கள் அனைவரும் சிவனை உயர்ந்த பரம்பொருளாகவும் மற்ற அனைத்து தேவர்களும் முக்கியத்துவம் இல்லாதவர்கள் என்றும் எண்ணுகின்றனர். அத்தகைய கொள்கைகளை மேக்ஸ் முல்லர் ஒரே பரம்பொருள் கொள்கை என்று கூறுகிறார். அந்த கொள்கையே மாறுபட்ட பல கருத்தோட்டங்களையும் சமயங்களின் லட்சியங்களையும் இந்து மதம் தன்னுள் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வழிவகுத்தது. மற்ற எல்லா கடவுள்களையும் விட உயர்ந்த ஒரே கடவுள் என்ற கொள்கை இந்துக்களின் ஆன்மீக உணர்வின் ஓர் அங்கம். ஆனால் கடவுள்களின் பெயர்களை பொறுத்தவரை முன்பே கூறியது போன்று ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. வேத காலங்களில் முக்கியத்துவம் பெறாமலிருந்த பெயர்களான விஷ்ணு, சிவன் ஆகிய பெயர்கள் பிற்காலத்தில் முக்கியத்துவம் பெற்றன. அதே நேரத்தில் இந்திரன், மித்ரன், வருணன் போன்ற பெயர்கள் மறக்கப்பட்டன. மேலும் ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதார புருஷர்களின் வழிபாடும் எங்கும் தோன்றியது. அத்துடன் உருவமற்ற அல்லது நிராகார அம்சமே உருவக்கடவுள் அனைத்திற்கும் அடிப்படை என்பதும் மாறாததும் தோன்றாததுமான பரம்பொருளின் வெளிப்பாடே உருவக்கடவுள்கள் என்பதும் மேன்மேலும் அறியப்பட்டன. குறிப்பிட்ட தேவர்கள், கடவுளர்கள் அல்லது அவதார புருஷர்களை மிகவும் உயர்ந்தவர்கள் என்று கூறும் சமய பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கடவுளர்கள், தேவர்கள் மற்றும் அவதார புருஷர்கள் அனைவரையும் பூரண ஞானம் பெற்ற ஞானிகள் உருவமற்ற பரம்பொருளின் பல்வேறு வெளிப்பாடுகளாகவே காண்கின்றனர். கடலில் எண்ணிலடங்காத அலைகள் தோன்றுகின்றன. இருந்தாலும் அது எப்போதும் போல் எல்லையற்றும் ஆழம் காண முடியாததாகவும் உள்ளது. அதேபோன்று உயர்ந்த பரம்பொருளும் பல்வேறு கடவுள்களை உருவாக்கினாலும் மாறாததாக உள்ளது. கடவுளின் எந்த புனித உருவத்தில் ஒருவன் ஆரம்பித்தாலும் உருவமற்றும் இரண்டற்ற ஒன்றையாகவும் விளங்கும் பரம்பொருளை அனுபவத்தில் உணர்வதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் லட்சியம் என்பதை உயர்ந்த ஆன்ம ஞானிகள் அறிந்துள்ளனர். அந்த பரம்பொருளில் வழிபடுபவன், வழிபடு பொருள், அதாவது ஜீவாத்மா, பரமாத்மா, பிரபஞ்சம் இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து பகுக்க முடியாததாகிவிடுகிறது. தேவதேவியர்களிலிருந்து பரமேஸ்வரனுக்கு அருவக்கடவுள் பக்தனின் சக்திக்கு மீறியவராக இருக்கிறார். அதே நேரத்தில் உருவக்கடவுள் அவனது தத்துவ தேடலை பூர்த்தி செய்வதில்லை. எனவே எல்லா உயர்நிலை ஆன்மீக சாதனைகளிலும்
உருவ அருவ வழிபாடு புகழ் பெற்றுள்ளது. கிருஷ்ணர், ராமர், சிவன், விஷ்ணு, துர்க்கை, காளி ஆகியோரை வழிபடுபவர்களின் விஷயத்தில் இது உண்மை. தெய்வீக புருஷர்கள் அல்லது அவதார புருஷர்களை வழிபடுதல் என்பது ஆன்மீக வாழ்க்கையில் நிச்சயமாக வாதத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தை பெற்றுள்ளது. பக்தர்கள் பலருக்கும் அது இன்றியமையாதது. ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியுள்ளது போன்று உருவமும் குணங்களுமற்ற கடவுளை வழிபடுவது மிகவும் கடினமானது. எனவேதான் பல ஆன்மீக பாதைகளிலும் பக்தன் இறைவனை, அதாவது தெய்வீக புருஷரை வழிபட்டு தனது செயல்கள் அனைத்தையும் அவரிடம் சமர்ப்பிப்பதையும், அவரை பக்தியுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் தியானம் செய்வதையும், அவரை அடைவதையே வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோளாக கொண்டிருப்பதையும் காண்கிறோம். ஆனால் உண்மையான பக்தன் அந்த இறைவனின் மனித வடிவத்தை வழிபடுவதுடன் நின்று விடுவதில்லை. தான் வழிபடும் பரம்பொருளான அந்த இறை வடிவத்தை ஏதோ ஒரு வழியில் அந்த உயர்ந்த குறிக்கோள் உணர்த்தும் குணங்களின் ஒட்டுமொத்த வடிவமாக காண அவன் படிப்படியாக கற்றுக்கொள்கிறான். மேலும் அந்த இறை வடிவத்தை இறைவனின் ஒரு புனித சின்னமாக அல்லது புனித இறை தத்துவமாக பார்க்க கற்றுக்கொள்கிறான். அந்த இறை தத்துவமே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்கும் பரம்பொருளின் ஒரு சின்னமாக ஆகிறது. சிவன் இந்துக்களின் பிரசித்தி பெற்ற தெய்வம். பண்படாத மனமுடைய ஒரு பக்தன் சிவனை அழிவின் கடவுள் என்றும், மலை மீது அல்லது சுடுகாட்டில் தனியாக வசிப்பவர் என்றும் எண்ணலாம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் சற்று முன்னேறிய பக்தர்களுக்கு அவர் தியாகத்தின் வடிவம் மற்றும் தீமைகளை அழிப்பவர். அவர் சிறந்த யோகி, ஆன்மீக விழிப்புணர்வு நிலையில் விளங்குபவர். மிகவும் முன்னேறிய சாதகர் ஒருவர் அவரது மகிமையை பின்வருமாறு பாடுகிறார். இறைவா, நீ இரண்டற்ற ஒன்றேயான பிரம்மம். நீயே எல்லாமாக விளங்குகிறாய். நீயே மெய்ப்பொருள். உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை. விஷ்ணுவை பூஜிக்கும் உலகியல் மனம் கொண்ட ஒருவன் அவரை காக்கும் கடவுளாகவும் அழிக்கும் கடவுளாகவும் காண்கிறான். அவர் தனது எல்லையற்ற கருணையால் தனது பக்தர்களின் நன்மைக்காக அவதாரம் புரிகிறார் என்றும் எண்ணுகிறான். ஆனால் உயர்ந்த பக்தன் அவரை பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி நிற்கும் இறை தத்துவமாக காண்கிறான். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் பிரபஞ்ச நாடகம் அனைத்தும் அவரிடமே நடக்கிறது என்பதையும் காண்கிறான். அத்தகைய பக்தன் அவரிடம் பின்வருமாறு பிரார்த்திக்கிறான். பிரபுவே, நீ எல்லோருக்குள்ளும் உறைந்திருக்கிறாய். நீயே எல்லாமானவன். எல்லா வடிவங்களையும் நீயே தாங்குகிறாய். எல்லோருக்கும் மூல காரணமாக இருப்பவன் நீயே. எனவே நீ எல்லோருக்கும் ஆன்மாவாக விளங்குகிறாய். உன்னை நான் வணங்குகிறேன். இறைவனை தாயாக வழிபடுதல். இறைவனை நம்மால் தாயாக வழிபட முடியுமா? இந்தியாவில் இந்த கேள்வியை நாங்கள் கேட்பதில்லை. தெய்வீக பரம்பொருளை பல வழிகளில் வழிபடலாம் என்பதை நாங்கள் இயல்பாகவே ஏற்றுக்கொள்கிறோம். இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ சமயங்கள் ஏற்கும் பிரபு என்பது போன்ற ஒரே விதம் மட்டுமல்ல, இறைவனை தாயாகவும் தெய்வீக குழந்தையாகவும் தெய்வீக காதலனாகவும் ஏற்கிறோம். இறைவனை தாயாக வழிபடுவதில் செயற்கைத்தனம் எதுவும் கிடையாது. குழந்தையை அதன் தாய் பேணி வளர்ப்பது போன்று இறைவனும் எல்லா உயிரினங்களையும் படைத்து அழித்து காக்கிறான். இறைவனை தாயாக கருதுவது மிகவும் இயல்பான வழி. அத்தகைய மனநிலை மிகவும் தூய்மையானதும் நிலைத்து நிற்கக்கூடியதும் ஆகும். இறைவனை தாயாக கருதும் பக்தனின் உறவு முறையில் அதிக சுதந்திரமும் இயல்பான வெளிப்பாடும் உள்ளன. குழந்தை தனது தாயிடம் தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பிடிவாதம் பிடிப்பது போன்று பக்தனும் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள இறைவனிடம் பிடிவாதம் பிடிக்கலாம் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவதுண்டு. அவர் மற்றொரு உதாரணமும் கூறுகிறார். பொம்மைகளை வைத்துக்கொண்டு குழந்தை விளையாடும் வரை தாய் தனது வீட்டு வேலைகளில் மூழ்கி இருக்கிறாள். பொம்மைகளை தூக்கி எறிந்துவிட்டு குழந்தை தாய்க்காக ஏங்கி எழும்போது தாய் சமையல் பாத்திரத்தை இறக்கி வைத்துவிட்டு குழந்தையிடம் ஓடி வருகிறாள். இந்த அழகிய எடுத்துக்காட்டு பக்தனுக்கும் தாயாக கருதப்பட்ட இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு வலுவான தொடர்பை காட்டுகிறது. இறைவனை தாயாக கருதுதல் என்பது இந்துக்கள் தோற்றுவித்தது அன்று. அது பண்டைய காலங்களில் பல நாடுகளிலும் இருந்து வந்தது. இறைவனை தாயாக கருதும் சில பிரிவுகள் பாதை மாறிப்போய்விட்டன. நாம் இறைவனை தாயாக வழிபடுதல் என்னும் லட்சியத்தை பற்றி மட்டுமே இங்கு காண்போம்.
தாயாக வழிபடப்படும் இறைவன் எகிப்து நாட்டில் ஐசிஸ் என்றும், பாபிலோனியா மற்றும் அசிரியாவில் இஷ்டார் என்றும், கிரேக்க நாட்டில் டெமட்டர் என்றும், ஃப்ரிஜியா நாட்டில் சைபல் என்றும் அழைக்கப்பட்டார். கார்த்தஜினியாவில் சிறந்த படைவீரரான ஹனிபால் படையெடுத்தபோது ரோம் நாட்டை சேர்ந்தவர்கள் போரில் தங்களது வெற்றிக்காக சைபலை வழிபட்டனர். மேலும் அவரையே எல்லா கடவுளர்களின் தாய் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். யூத மதமும் பிற்காலத்தில் இஸ்லாமும் மத்திய கிழக்கு நாடுகளில் இறைவனை தாயாக வழிபடுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தன. கிறிஸ்தவ மதமும் அதை தடுத்தது. ஆனால் பிற்காலத்தில் அதை வேறு விதமாக மாற்றி உயிர்ப்பித்தது. கன்னி மேரி என்னும் பெயரில் கத்தோலிக்கர்கள் இறைவனின் தாயாக வழிபடுகின்றனர். இறைவனை பற்றிய அவர்களது கொள்கைகள் அதற்கு இடம் கொடுக்காததால் சர்ச்சுகளில் கன்னி மேரி சற்று கீழான இடத்தையே பெற்றுள்ளார். ஆனால் பாமர மக்கள் எந்த வேறுபாட்டையும் காண்பதில்லை. இந்துக்கள் தேவியை வழிபடுவது போலவே எண்ணிலடங்காத கத்தோலிக்கர்கள், குறிப்பாக ஏழை மக்கள், கன்னி மேரியை வழிபடுகின்றனர். மடோனாவின் பழைய கோயில் ஒன்றை நான் வார்சாவில் கண்டேன். சுவிட்சர்லாந்தில் 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு மடத்திற்கு சென்றேன். அங்கு கரிய உருவம் கொண்ட மடோன்னாவை துறவிகள் வழிபடுவதைக் கண்டேன். அவரது நிறமும் உருவமும் இந்துக்களின் காளி தேவியை எனக்கு நினைவுபடுத்தின. அவர்களது பிரார்த்தனைகளும் யாத்திரை வந்த கூட்டங்களும் இந்தியாவின் தேவி கோவில்களை போன்ற ஒரு பரிச்சயமான சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தின. ஐரோப்பாவிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் இறைவனின் தாயை வழிபடுதல் திடமாக பரவி வருகிறது. நான் ஐரோப்பாவில் இருந்தபோது மேற்கத்திய மக்களால் இறைவனை தாயாக கருத முடியாத நிலையைக் கண்டு முதலில் திகைப்படைந்தேன். ஒரு பெண்மணி என்னிடம், சுவாமிஜி, நானே ஒரு தாய். எனது சொந்த தாய் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். எங்களுக்கு சில பலங்களும் பலவீனங்களும் உள்ளன. தாய்மையை பற்றி எந்த சிறப்பான புனிதத்தன்மையையும் எங்களிடம் நாங்கள் காணவில்லை என்று கூறினாள். ஆம், அது அவர்களது துரதிர்ஷ்டம். ஒரு கதை எனது நினைவிற்கு வருகிறது. ஒரு நாள் சில சிறுவர்கள் சத்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். பொய் சொல்வதை பற்றி ஒரு புதிய விளையாட்டை அவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். பெரிய பொய்யை கூறுபவன் முதல் பரிசு பெறுவான். அந்த நேரத்தில் அங்கு ஒரு பாதிரியார் என்ன செய்கிறீர்கள் என்று அந்த சிறுவர்களிடம் விசாரித்தார். தங்களது விளையாட்டு பற்றி சிறுவர்கள் கூறியவுடன் அந்த பாதிரியார் சிறுவர்களிடம், சிறுவர்களே, பொய் சொல்லக்கூடாது. உங்கள் வயதுடைய சிறுவனாக இருந்தபோது நான் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை என்று அறிவுரை கூறினார். உடனே அந்த சிறுவர்கள் அனைவரும், அருட்தந்தையே, முதல் பரிசு உங்களுக்குத்தான் என்று ஒரே குரலில் கத்தினர். சிறுவர்களை பற்றி சிறுவர்களுக்கு தெரியும், பெண்களை பற்றி பெண்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வெளிப்புறத்தை மட்டுமே, உடலையும் அதன் செயல்களையும் மட்டுமே காண்கின்றனர். அவற்றிற்கு அப்பாற்பட்டு விளங்கும் தெய்வீகத்தை அவர்களால் உணர முடியவில்லை. மேற்கத்திய நாடுகளில் ஒரு பெண் காதலியாக அல்லது மனைவியாகவே பார்க்கப்படுகிறாள். இந்து குடும்பங்களில் உள்ளது போன்று தாய் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரியவளாக இல்லை. அவர்களது மத கொள்கையின்படி ஆதாமின் விலா எலும்பிலிருந்து ஈவ் தோற்றுவிக்கப்பட்டாள். எனவே ஆண்களை விட பெண்கள் எப்போதும் தாழ்ந்தவர்களாகவே கருதப்படுகின்றனர். இத்தகைய மனநிலையே மேற்கத்திய சமுதாயத்தில் பெண்களின் பங்கை வகுத்துள்ளது. மேற்கத்திய ஆண்கள் இறைவனை தாயாக வழிபட்டால் அவர்களது கல்நெஞ்சமும் பாலுணர்வும் குறையும். ஆன்மீகத்திற்கு அவர்கள் திரும்புவார்கள். வலுவான குடும்ப உறவுகளும் அதிக அளவில் குடும்ப அமைதியும் தோன்றும். இறைவனை தாயாக வழிபடுதல் என்பது இந்தியாவில் வேத காலத்திலிருந்து வழி வழியாக தொடர்ந்து வந்துள்ளது. தேவியை குறித்து பல சூக்தங்கள் வேதங்களில் காணப்படுகின்றன. கேனோபனிஷத்தில் ஆன்மீக ஞானத்தின் வடிவாக தேவி தோன்றுகிறாள். பிற்காலங்களில் தேவியின் உபாசனைகள் மற்றும் தேவியின் தத்துவங்களை விளக்கும் தந்திரங்கள் தோன்றின. வங்காளத்தில் தேவி வழிபாடு உயர்ந்த நிலையை அடைந்து மக்களின் தினசரி வாழ்க்கையின் அங்கமாகவே ஆகிவிட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணர் தோன்றியதால் தேவி வழிபாடு புத்துணர்ச்சி பெற்றது. வேண்டாத குப்பைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு தேவி புதிய ஒளியுடன் எண்ணிலடங்காத மக்களின் வீடுகளிலும் இதயங்களிலும் ஒளிர்கிறாள்.
அன்னை காளி என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் எதை குறிப்பிடுகிறார்? பிரபஞ்சத்தை படைக்கும் சக்தியாக தேவியை அவர் கண்டார். மேலும் அவர் அந்த தேவி பிரம்மத்திலிருந்து பிரிக்க முடியாதவள் என்றும் கூறியுள்ளார். பிரம்மம் என்பது மாறாத பரம்பொருள். பிரபஞ்சமாக தோன்றும்போது அதுவே காளி ஆவாள். வானத்தின் நீல நிறம் எல்லையற்றதை குறிப்பதை போன்று காளியின் கரிய வண்ணமும் எல்லையற்றதை குறிக்கிறது. அவ்வாறு ஸ்ரீராமகிருஷ்ணர் காளி தேவியின் சிலை வழிபாட்டை அந்த எல்லையற்ற பரம்பொருளை வழிபடும் நிலைக்கு உயர்த்தினார். சக்தி தேவிக்கு அல்லது தெய்வீக சக்திக்கு பல உருவங்களும் சின்னங்களும் உள்ளன. சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி, அழிக்கும் தாண்டவமாடும் காளி தேவி என்று பல்வேறு வகைகளில் அவள் உருவகப்படுத்தப்படுகிறாள். காளியின் உருவத்தில் அவள் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை செய்யும் சக்தியாகவும், லயத்திற்கு பிறகு எல்லாம் ஒடுங்கும் சக்தியாகவும் அவள் குறிப்பிடப்படுகிறாள். பரம்பொருளை குறிப்பவரும் அசையாமல் படுத்திருப்பவருமான சிவன் மீது அவள் நிற்கிறாள். அது புலன்களுக்கு அப்பாற்பட்டதும் உருவமற்றதுமான அந்த பரம்பொருளே இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் ஆதாரமாக இருப்பதை குறிக்கிறது. பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது மெய்ப்பொருள். எனவே பக்தன் வாழ்க்கையில் மிகுந்த பற்றும் கொள்ளக்கூடாது, இறப்பதற்கு பயமும் கொள்ளக்கூடாது. அவன் இன்ப துன்பங்களை கடந்து மேலெழுந்து எல்லாம் கடந்த நிலையை அடைய வேண்டும். அந்த நிலையிலிருந்து அவனால் அம்மா, இறப்பு, மரணமற்ற பெருநிலை இவை இரண்டும் உனது உயர்ந்த அருளே என்று கூற முடியும். தேவியிடம் ஒரு பக்தன் கூறுகிறான், உனக்கு பெயரும் இல்லை, குடும்ப பரம்பரையும் இல்லை, பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, உனக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. நீ இரண்டற்ற ஒன்றேயாக இருக்கிறாய், பரபிரம்மம் என்றே அழைக்கப்படுகிறாய். இந்து மதத்தில் தேவியை பற்றிய கண்ணோட்டம் இவ்வாறு மிக உயர்ந்ததாக உள்ளது.